நீ எதுவும் யாரையும் இன்னும் பண்ண மாட்டேன்னு. பட் ஆனா அவ எனக்கு ஹெல்ப் பண்ற சொல்லியிருக்கா, அதாவது அந்த என்ட்ரி பர்மிட் கிடைக்கிறதுக்காக. உண்மையா சொல்ல போனா இந்த அளவுக்கு டீமன்ஸ் இவனுங்க எல்லாருமே நான் கொஞ்ச நேரத்திலேயே போட்டு தருவேன். பட் இந்த ஃப்ளோர்ஸை விட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக இவனுங்க இப்படி விட்டு வச்சதான் கரெக்டா இருக்கும். உண்மையா சொல்ல போனா இவனுங்க தான் இருக்கிறதுல இந்த இடத்துல வீக்கஸ்டான கிளான் சேர்ந்தவங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வல்கன் அண்ட் மேட்டோஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்எலோடைய அப்பாவும் அப்பனா உனக்கு இந்த இடத்துல என்ட்ரி பர்மிட் வேணுமா, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தியா. அதுக்கப்புறம் ஹீரோவும் எஸ்எல் மேல கை வச்சுட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. ஹீரோ இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், எனக்கு இந்த இடத்துல அடுத்த கட்ட ஃப்ளோர்ஸ்க்கு போறதுக்கு பதில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனா இந்த இடத்துல இருக்கிற எஸ்எல்க்கு வந்து அதிகப்படியாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கான என்ட்ரி பர்மிட் எல்லாமே அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா நான் டாப்புக்கு போறதுக்கு அவ உதவி பண்ணுவான். அதனால எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. மேபி நான் தாப்பா வேணா இவங்க புரிஞ்சிட்டு இருக்கலாம். அப்படியும் இன்னொரு பக்கம் ஹீரோ மேல கை வச்சு பாக்கத்துல அவனுக்கு இன்னொரு பக்கம் வெக்கமா இருக்கு. அவங்க அப்பாவும் பார்த்துட்டு காண்டா வர்றாரு. ஹீரோவும் ஆஹா காண்டாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கை அவன் மேல இருந்து எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிங்கும் சரி ஓகே இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வர வச்சு அந்த என்ட்ரி பர்மிட்டோடைய ஸ்க்ராலை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்பா இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டுக்கு நான் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா, என் கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கு தானே, கவலைப்படாத, உனக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. சரி ஓகே நான் வெக்கப்பட்டு சொல்லேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல கிளம்ப கொரியன் ஹண்டர் அசோசியேஷனுடைய ஆளும் வந்து சேர்மன் கிட்ட அவங்களை கூட்டு போக சேர்மனும் பார்த்து ஷாக்கா வராரு. இந்த ஆளு தான் கோட்டோ ரயோஜி. இவன் ஒன்னும் ஆர்டினரியான பர்சன் கிடையாது. இப்போ கரண்ட்லி 21 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் ஜப்பான்ல இருக்காங்க. 11 மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட கோட்டோ ரயோஜியோடைய பிளேடு கில்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்த சம்பவத்தை பத்தி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சுக்கோங்க, இதை பத்தின நிறைய தகவல் எங்ககிட்ட இல்லைனாலும் இப்போதைய பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த ஆன்டி பிஸ்டை நம்ம எதிர்த்தாகணும். அப்பனா முதல்ல அது அந்த ஜோஜோ ஐலாண்ட்ல இருந்தது சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம அதோடைய அடுத்த டார்கெட் அந்த ஜோஜோ ஐலாண்ட்ல நம்ம 2 பேரும் இந்த விஷயத்துல கலந்து ஆலோசிச்சு எப்படியாச்சும் இதுல ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். ஹீரோவும் ஒரு வழி அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து 100வது ஃப்ளோருக்கே வந்துட்டான். 100வது ஃப்ளோர்ல பார்த்தா ஒரு டிராகன் மேல ஒருத்தன் பார்த்தா பயங்கரமா இருக்கான். அவன் தான் பாரந்தி டீமன் கிங். இவன் கிட்ட இந்த பயங்கரமான ஃபோர்ஸ் எனக்கு தெரியுது. என்ன விடவும் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலுமே இந்த மாஸ்டர் என்னால டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவும் அவனை பார்க்க. அதுக்கப்புறம் அந்த டீமன் கிங் தன்னுடைய ஹெல்ஸ் ஆர்மியை வந்து வெளியே கொண்டு வர்றான். ஹீரோ மாதிரியா அவனும் கேட்டுங்கெல்லாம் வர வச்சு அது உள்ள இருந்து பார்த்தா நிறைய டீமன்ஸ்லாம் வர வைக்க அந்த டீமன்ஸ் பாட்டி இப்போ ஹீரோ நோக்கி வரதுக்காக தயாரா இருக்கு. ஏசில ஜின்வோ கிட்ட நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இப்போ கட்டாயமா தண்டு போட்டு தான் ஆகணும். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல நைட்ஸ் ஜெனரல்ஸ் அப்புறம் ஏரங் மான்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்காங்க. அப்போ இந்த டீமன் காசலோட அஃபிஷியலான பேட்டில் இப்போ ஆரம்பிக்க போகுது. சார் அவங்க நம்பரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க. அப்புறம் அந்த படியை ஹீரோ நோக்கி வர வாங்கடா வந்து அடுத்த நிமிஷமே ஹீரோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரைக்குமே தன்னுடைய ஷேடோவை ஆக்டிவேட் பண்றான். அதுதான் மானார்ச் டொமைன். அந்த டொமைன் ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே வெளியே வந்து அவங்களை கொல்லுங்கடான்னு சொல்ல அடுத்த நிமிஷம் அந்த மான்ஸ்டரை கத்திட்டு வர அடுத்த நிமிஷமே ஹீரோவோடைய ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த மான்ஸ்டரோடைய கழுத்திலே கத்தி இருக்கிறானுங்க. பயங்கரமா இருக்கும் இந்த சீன். டிராகன் அட்டாக் பண்ண போனா அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த டீமனோட அசால்ட் டைம் பார்க்கக்கூடிய கத்தியை தடுக்கிறான். ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் விசிறி அடிக்கிறான் ஹீரோவை. ஹீரோ அதோட தரையில வீழான். ஹீரோவோடைய பவர் இப்போ அவன் முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த டீமன் தன்னுடைய வாயில இருந்து தண்டர் பவர் திரும்பி பயன்படுத்தி அட்டாக் பண்ண அட்டாக்ல இருந்து ஹீரோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அடுத்தா இவன் ரொம்ப வேகமா இருக்கான். இப்போதைக்கு நான் பாதுகாப்பா இருக்கதா இல்ல இவன் கூட சண்டை போட்டு சாகுறதா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே டஸ்கும் அவனுடைய ஃபயர்